ஒரு அழகான கிராமத்தில் பறவைகள் அனைத்தும் ஒன்றாக கூடி வாழ்ந்து வந்தது. அனைத்து பறவைகளும் தனக்கு தேவையான உணவை தானே காட்டிற்கு சென்று சேகரித்து கொள்ளும். அன்று ஒரு நாள் துணிக்குருவி தன் மகளிடம், "சீச்சுவே, நீ பத்திரமாக இங்கே இருந்து கொள். நான் காட்டிற்கு சென்று பழங்கள் ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்த்துவிட்டு எடுத்து வருகிறேன்" என்று கூறினாள். அதற்கு சீச்சுவும், "சரிங்க அம்மா, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கிறேன்" என்று கூறினாள். பிறகு துணிக்குருவியும் காட்டிற்கு பறந்து சென்று ஒரு மரத்தில் இருக்கும் பழங்கள் அனைத்தையும் பறித்து ஒரு கூடையில் போட்டு வீட்டிற்கு வந்தாள். பிறகு துணிக்குருவியும் சீச்சு குருவியும் தானியங்களை எடுத்து வைத்து சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். பக்கத்து வீட்டில் இருக்கும் காளு காகத்தில் தன்னுடைய குழந்தை ஜோஜோ, "அம்மா, எனக்கு மிகவும் பசிக்கிறது அம்மா, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கள் அம்மா, எனக்கு இப்பொழுது வேண்டும்" என்று கேட்டார். அதற்கு காளு காகமோ, "சரி, உனக்கு ரொம்ப பசிக்குதா? இரு, நான் பக்கத்தில் இருக்க துணிக்குருவி கிட்ட போய் உணவு ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டு வாங்கிவிட்டு வருகிறேன். துணிக்குருவி கண்டிப்பாக உணவுகளை சேகரித்து வைத்திருப்பாள்" என்று காளு காகம் கூறியது. பிறகு காளு காகம் துணிக்குருவியின் வீட்டிற்கு சென்றது. அங்கு சென்று துணிக்குருவியிடம், "துணிக்குருவியே, இன்று எனக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால் காட்டிற்கு சென்று உணவை எடுத்து வரவில்லை. என் குழந்தைக்கு மிகவும் பசியாக இருக்கிறதாம். உன்னிடம் இருக்கும் உணவுப் பொருட்களை கொஞ்சம் தருகிறாயா என்று கேட்டது. அதற்கு துணிக்குருவியும், "ஓ, அதனால் என்ன காளு காகமே, இந்தா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே நீ காட்டுக்கு போகலை. என்கிட்ட இருக்க உணவுப் பொருட்களை நான் தரேன். இந்தா, இதை எடுத்துட்டு போய் நீ சாப்பிடு" என்று துணிக்குருவியும் காளு காகத்திற்கு தன்னிடம் இருந்த ஒரு சோளத்தை கொடுத்தது. காளு காகமும் அதனை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று தன் மகன் ஜோஜோவிற்கு கொடுத்தது. அப்பொழுது காளு காகமும் ஜோஜோவும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த சோளத்தை சாப்பிட்டார்கள். பிறகு மறுநாள் விடிந்தது. அப்பொழுது சூச்சு குருவி, "அம்மா, நான் பக்கத்து காட்டிற்கு சென்று என் தோழியோடு நான் சிறிது நேரம் விளையாடிவிட்டு வரவா" என்று கேட்டாள். துணிக்குருவியும், "சீச்சுமா, கவனமாக இருக்கணும். நம்மளை சுற்றி ஏதாவது பெரிய கழுகு வருகிறதா என்று பார்த்து கொண்டு கவனமாக விளையாட வேண்டும்" என்று கூறிவிட்டு அங்கிருந்து துணிக்குருவி உணவு தேடி காட்டிற்கு சென்று விட்டாள். பிறகு காளு காகத்தின் வீட்டில் ஜோஜோ, "அம்மா, எனக்கு மிகவும் பசிக்கிறது அம்மா. நீங்கள் ஏன் காட்டுக்கு போய் உணவு எடுத்துகிட்டே வரமாட்டேறீங்க? பக்கத்தில் இருக்கிற துணி அத்தை வீட்டுக்கு, சோட்டு அத்தை வீட்டுக்கெல்லாம் போய் வாங்குறீங்க. இப்படி எல்லார் வீட்லேயும் போய் வாங்குறது தப்பு தானம்மா. நீங்கள் காட்டுக்கு போய் உணவு சேகரித்து வைங்கம்மா. அப்போ தான் நம்ம 2 பேரும் நிம்மதியாக சாப்பிட முடியும்" என்று கூறியது. அதற்கு காளு காகம் ஜோஜோவிடம், ஜோஜோவே, காட்டில் போய் உணவு சேகரிச்சுட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிற பறவைங்க கிட்ட போய் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான வேலை. யார் போய் பழங்கள் எல்லாம் பறிச்சிட்டு வர்றது? நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நான் இன்றைக்கி சோட்டு கிளி வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்று காளு காகம் கூறிவிட்டு அங்கிருந்து பறந்து சென்று சோட்டு கிளியின் வீட்டிற்கு சென்றது. சோட்டு கிளியின் வீட்டிற்கு சென்று, "சோட்டுவே, என்னோடய குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவனுக்கு ரொம்ப பசியாக இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற உணவு ஏதாவது தரியா" என்று கேட்டது. அதற்கு சோட்டுவும், "அதனால் என்ன காளு காகமே, இந்தா, இன்றைக்கி நான் ஆப்பிள் மரத்தில் இருந்து தான் ஆப்பிள் எல்லாம் பறிச்சிட்டு வந்தேன். இந்தா, உனக்கு ஒரு ஆப்பிள் தரேன். இனி இதை எடுத்துகிட்டு போய் உன் குழந்தைக்கு கொடு" என்று சோட்டு கிளி காளு காகத்திற்கு ஒரு ஆப்பிளை கொடுத்தது. காளு காகமும் அந்த ஆப்பிளை வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றது. பிறகு காளு காகமும் ஜோஜோ காகமும் தன்னுடைய வீட்டிற்கு சென்று சோட்டு கிளி கொடுத்த அந்த ஆப்பிளை இருவரும் சாப்பிட்டார்கள். இப்படியே காளு காகம் காட்டில் இருக்கும் அனைத்து பறவைகளின் வீட்டிற்கும் சென்றும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு உணவுப் பொருளை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைத்து சாப்பிட்டது. ஒரு நாள் பறவைகள் அனைத்தும் ஒன்றாக கூடி, "இந்த காளு காகத்துக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் கூடி போச்சு. நேற்று என்னுடைய வீட்டிற்கு வந்து தர்பூசணி பழத்தை வாங்கிட்டு போச்சு" என்று புஜ்ஜி புறா கூறியது. அதற்கு சோட்டு கிளியும், "ஆமாம், என்னோடய வீட்டுக்கும் வந்துச்சு. நானும் அதோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட இருந்த ஒரு ஆப்பிளை கொடுத்தேன்" என்று சோட்டு கிளியும் கூறியது. அதற்கு துணிக்குருவியோ, "சரி விடுங்கப்பா, காளு காகமும் நம்மளுடைய நண்பன் தானே. அவனோட சோம்பேறித்தனம் இந்த அளவு இருந்தால் ஆகாது. நம்ம அதுக்கு ஏதாவது புத்தி சொல்லி காளு காகத்தை மாற்ற வேண்டும். இப்படி ரொம்ப சோம்பேறியாக இருந்தால் அது காளு காகத்துக்கு ரொம்ப ஆபத்தாக மாறிவிடும்." ஐயோ, எங்கேயோ ஒரு சத்தம் கேட்குதே.
என்று அனைத்து பறவைகளும் திரும்பி பார்க்கும் பொழுது காலுக்காகத்தின் குழந்தை ஜோஜோவை ஒரு மோசமான கழுகு துரத்தி கொண்டு இருந்தது. துணிக்குருவியோ காலுக்காகத்தை சமாளித்து கொண்டு இருந்தது. சோட்டு கிளியோ உடனடியாக காலுக்காகத்தின் வீட்டிற்கு சென்று நடந்ததை கூறியது. பிறகு துணிக்குருவி கழுகாரிடம், கழுகாரே, உங்கள் கூட்டில் தீ விபத்து ஏற்பட்டுருச்சு, நீங்கள் உடனே போகலினா உங்கள் குட்டி கழுகு இறந்துவிடும் என்று கூறினாள். அப்பொழுது கழுகாரும், ஐயோ, என் வீட்டில் தீ விபத்தா, என் குழந்தை பாவம் என்று நினைத்து அங்கிருந்து ஜோஜோவை துரத்துவதை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றது. பிறகு துணிக்குருவி ஜோஜோ காகத்திடம், என்ன நடந்தது ஜோஜோவு? நீ எப்படி இந்த கழுகாரிடம் மாட்டிக்கொண்ட? அது மிகவும் மோசமான கழுகு, ஏன் இப்படி தனியாக வந்து மாட்டிக்கிட்ட என்று கேட்டாள். அதற்கு ஜோஜோ காகமும், நான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி விளையாடிட்டு இந்த துணியத்தையே அந்த மோசமான கழுகு வரதை நான் கவனிக்கல. அதுக்கப்புறம் நான் பயந்து போய் இந்த பக்கமாக பறந்து வந்துட்டேன். பிறகு துணிக்குருவி ஜோஜோவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று காலுக்காகத்திடம் பத்திரமாக ஒப்படைத்து விட்டு வரலாம் என்று நினைத்து அங்கு சென்றது. துணிக்குருவி காலுக்காகத்தை பார்த்து, என்ன காலுக்காகமே, என்ன பண்ணிட்டு இருக்க? அது ரொம்ப மோசமான கழுகு, அதுக்கிட்ட ஜோஜோ மாட்டியிருந்தா அவ்வளோதான். உன்னோட சோம்பேறித்தனத்தினால இன்னைக்கு ஜோஜோவிற்கு என்ன நடந்திருக்கும் என்று நினைத்தே பார்க்கவில்லை. உன்னுடைய சோம்பேறித்தனத்தை கொஞ்சமாவது மாற்றிக்கொள் என்று கூறியது. அதற்கு காலுக்காகமும், ஐயோ துணிக்குருவியே, இவன் வீட்டுக்கு வெளியே தான் விளையாடிட்டு இருக்கா, பத்திரமா இருப்பான் என்று நம்பி நான் தூங்கிவிட்டேன். நான் இனி ஒருபோதும் அந்த சோம்பேறித்தனத்தோடு இருக்க மாட்டேன். என்னை மன்னித்து விடு துணிக்குருவியே என்று காலுக்காகம் துணிக்குருவிடம் மன்னிப்பு கேட்டது. குட்டீஸ்களா, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், மிகவும் சோம்பேறித்தனமானது நம் உயிருக்கே ஆபத்தாக வந்து முடியும். மற்றும் சோம்பேறித்தனமானது நம்மை நம்பி இருப்பவர்களுக்கு நம்மால் உணவு கொடுக்க முடியாமல் போய்விடும். அவர்கள் உணவிற்காக மற்றவர்களை எதிர்பார்க்கும் நிலைமை வந்துவிடும். எனவே ஒருபோதும் யாரும் சோம்பேறித்தனமாக இருக்காதீர்கள். ஓகே குட்டீஸ், அனைவரும் நமது குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.